உங்களுக்காக கூற ஆசைப்படுகின்றேன். புனித மத்தேயு 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் தொடங்க நாம் இவ்வுவமை பார்க்கின்றோம். தாலந்து உவமை. விண்ணரசை பற்றி நம்ம இயேசு சொன்ன கதையை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லப் போகிறேன். வாங்க வாங்க, ஆர்வமாக எல்லோரும் கேட்கலாம். ஒரு ஊரில் பெரிய செல்வந்தர் ஒருவர் இருந்தார். அவர் வெளிநாடு செல்ல புறப்படும்போது தன்னிடம் வேலை செய்த பணியாளர் 3 பேரை கூப்பிட்டார். இந்தாப்பா, நான் உனக்கு 5 தாலந்து கொடுக்கிறேன், நீ அதை வச்சு பொழைச்சிக்கோ. சரிங்க ஐயா. இந்தாப்பா, நான் உனக்கு 2 தாலந்து கொடுக்கிறேன், நீ அதை வச்சு பொழைச்சிக்கோ. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. இந்தாப்பா, நான் உனக்கு 1 தாலந்து கொடுக்கிறேன், இதை வச்சு நீ பொழைச்சிக்கோ. ரொம்ப சந்தோஷம் ஐயா. இப்படியாக அந்த செல்வந்தர் 3 பேருக்குமாக தம் உடைமைகளை ஒப்படைத்துவிட்டு வெளிநாடு புறப்பட்டார். 5 தாலந்து இருக்கு, நம்ம வியாபாரம் பண்ணலாம். முதலாளி 5 தாலந்து கொடுத்தாங்க, நான் அதை வச்சு 10 தாலந்தாக மாற்றிட்டேன். முதலாளி கொடுத்த 2 தாலந்து வச்சு நம்ம வியாபாரம் பண்ணலாம். முதலாளி கொடுத்த 2 தாலந்து வச்சு 4 தாலந்து சம்பாதிச்சாச்சு. 1 தாலந்து இருக்கு, என்ன பண்ணலாம்? சரி, மண்ணில் புதைச்சி வைப்போம். ரொம்ப நாள் கழித்து அந்த செல்வந்தர் திரும்பி வந்து பணியாளர்களிடம் கணக்கு கேட்டார். முதலில் 5 தாலந்து பெற்றவனிடம், ஏன்பா, நான் உனக்கு 5 தாலந்து கொடுத்தேன்ல, அதை வச்சு நீ என்ன பண்ண? முதலாளி, நீங்கள் எனக்கு 5 தாலந்து கொடுத்தீங்கல்ல, நான் அதை வச்சு 10 தாலந்து சம்பாதிச்சிட்டேன். அதற்கு அவர், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளனே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவனாயிருந்ததால் உன்னை பெரிய பொறுப்புகளில் அமர்த்துவேன். என் மகிழ்ச்சியில் நீயும் வந்து பங்கு கொள் என்றார். 2 தாலந்து பெற்றவனிடம், ஏன்பா, நான் உனக்கு 2 தாலந்து கொடுத்தேன்ல, அதை வச்சு நீ என்ன பண்ணன? ஐயா, நீங்கள் எனக்கு 2 தாலந்து கொடுத்தீங்க, இங்கு பார்த்தீங்களா, நான் அதை வச்சு 4 தாலந்து சம்பாதிச்சிட்டேன். நல்லது, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளனே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவனாயிருந்ததால் உன்னை பெரிய பொறுப்புகளில் அமர்த்துவேன். உன் தலைவராகிய என் மகிழ்ச்சியில் நீயும் பங்கு கொள்வாய் என்றார். இறுதியில் 1 தாலந்து பெற்றவனிடம், இந்தாப்பா, நான் உனக்கு 1 தாலந்து கொடுத்துட்டு போனேன் இல்லப்பா, அதை வச்சு நீ என்ன பண்ண? ஐயா, நீங்கள் கடினமுள்ள மனுஷனுங்கிறது எனக்கு தெரியும். விதைக்காத இடத்தில் அறுப்பீங்க, தூவாத இடத்தில் சேகரிப்பீங்க, அதுவும் எனக்கு தெரியும். அதனால் உமக்கு பயந்து நீங்கள் கொடுத்த அந்த தாலந்தை நிலத்தில் புதைச்சி வச்சிட்டேன். இந்தாங்க உங்கள் பணம் என்றான். அதற்கு அவர், சோம்பேறியே, உனக்கு நான் கடினமுள்ளவர் என தெரியும்ல, அப்புறம் ஏன் பணத்தை நீ வட்டி கடையில் கொடுத்து வச்சிருக்க வேண்டியது தானே? நான் வந்து வட்டியோடு வாங்கியிருப்பேன் இல்லை? யாரெங்கே? பொல்லாதவனும் சோம்பேறியுமான ஊழியக்காரனை பிடித்து அவனிடமிருந்த அந்த பணத்தை எடுத்து 10 தாலந்து இருப்பவனிடம் கொடுத்துட்டு அவனை இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். ஏனெனில் உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், அவர் நிறைவாக பெறுவார். இல்லாதவரிடமிருந்து அவரிடம் உள்ளதும் எடுக்கப்படும். ஆகவே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கும் தாலந்தை சரியாக பயன்படுத்துவோமாக.